ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணி, இன்றைக்கி இல்லை 2 days முன்னாடி ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து அதையே திருப்பியும் மறுபடியும் ரீடூ பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது என்னென்னா முருங்கைக்கீரை தொக்கு. மிக்சிலேருந்து கூட எடுக்கல, ஏன்னா அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மிக்சிலையும் சாப்பாட்டை போட்டு பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். என்னென்னா ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டு. என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு: கடுகு, வெந்தயம், அப்புறம் சீரகம், மிளகு, இன்னும் 2 வரமிளகா, கொத்தமல்லி. இது எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வர கொத்தமல்லி மட்டும் நல்லா 2 ஸ்பூன் போடுங்க, வாசமாக இருக்கும். வெந்தயம் இட்ஸ் மஸ்ட்டு. இதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டில் என்ன போடணும்: வெங்காயம், தக்காளி, பூண்டு. இதை வதக்கணும். ஓரளவு வதக்கின அப்புறம் முருங்கைக்கீரை, நல்ல முருங்கைக்கீரை ஃபுல், அப்படி நல்லா அன்றைக்கெலாம் ஹேண்ட்ஃபுல் 2-3 முருங்கைக்கீரை போட்டாச்சு. போட்டுட்டு, ஏம்மா நீ இந்த சின்ன தட்டில் போட்டு சாப்பிட்டுட்ருக்க, ஒரு பெரிய தட்டில் தான் போட்டு சாப்பிட்றதுன்னு நினைக்கலாம். இது என்னோடய ஈவினிங் டைமு. ஈவினிங்கில் நம்ம சாப்பிட்றதில்ல, பட் என்னால் இதையே அதுங்க வரும்போது அவ்வளோ வாசமாக இருக்குது. சாப்பிட்டே பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து இப்படியே போட்டு ஸ்வாகா பண்ணிடுவேன். சரி, கம் பேக் டு த ரெசிபி. என்னென்ன சொல்லிட்டு இருந்தோம்: வெங்காயம், தக்காளி, பூண்டு வணக்கின அப்புறம் முருங்கைக்கீரை எடுத்து போடுறோம், நல்லா வதக்குறோம். முருங்கைக்கீரையை போட்ட அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது, முருங்கைக்கீரை தான் தெரியணும். அந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு ஐ திங்க் 7 to 10 minutes போதும். முருங்கைக்கீரை வதங்கிடும். வதங்கின அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். இதுக்கு ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் போடணும். இன்னும் கொஞ்சம் போட்டு பனைஞ்சிட்டேன். இதை பால்ஸ் பண்ணி என் பசங்களுக்கு ஒரு பால், எனக்கு ஒரு பாலுன்னு சாப்பிட்ருவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்: அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அரைக்கிறதுனா பவுடர்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கோர்ஸாக போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கீரை ஆறின அப்புறம் அதையும் உள்ளே போட்டு, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் மிக்சியில் இருக்குது பாருங்கள். 1-2 வர மாதிரி. பூண்டு கூட முழுசாக இருக்குது, தட்ஸ் ஃபைன், சாப்பிட்லாம். நமக்கு பல்லில் அப்படியே அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சி வச்சுட்டு ஒரு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.